அப்படின்றது தவறு. ஆமா, இவர மாதிரி தரங்கட்டு தர்பூசணி உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்பா யார் உண்மையை சொல்லு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நபர் தரங்கட்டு போய் மனநல பாதிக்கப்பட்டு இருடா புதுசா கெட்ட வார்த்தை கண்டுபிடிச்சு வந்து திட்டுறேன். உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமா ஹேட்டர்ஸ் அதிகமா? ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தி இல்ல, உங்களுக்கு ஹேட்டர்ஸ் தான் ஜாஸ்தி. ஏதாவது ஒரு இன்டர்வியூல செருப்படினா பரவாயில்ல, போற இடம் எல்லாம் செருப்படியா? உண்மையாவே நீங்க உங்க வீடியோ போட்டு கீழே கமெண்ட்ஸ் படிச்சு பாத்துக்கீங்களா இல்லையா? பயப்பிடிச்சிட்டான் ப்ரோ, அவனுக்கு கமெண்ட் படிக்க தெரியாது. பிசியோதெரபிஸ்ட்னு ஊரை ஏமாத்திட்டு இருக்கான் ஓடுகாடு. பாய்ஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சிரிப்புக்கு நான் கேரண்டி. டுபாக்கூரை வச்சு பொழந்துட்டோம். நெஞ்சல குத்துற மாதிரி நடினானா ஏதோ குத்துறான் மாதிரி நடிக்கிற. ஈட்டி வந்து நெஞ்சில குத்துது. டே தற்கொலை மவனே, அது ஈட்டி இல்லடா, அம்பு. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டனடா. அடங்கோ, நீ பிட் படத்துல நடிக்க கூட லாக்கில் அத வேண்டா. அக்கா, உங்களுக்கு சிரிப்பு வரலையா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. அடிப்பொன் சாம்ராஜ்யம் சும்மா வரல. உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸை காட்டுறேன், உண்மையிலே மயங்குழுகிற மாதிரி இருக்கு. உன்னை ஒரு டைம் மட்டும் கேட்டுக்க வாடா. இது ஒரு படத்திலேயே ஷூட்டிங்ல பண்ணி காமிச்சேன். டைரக்டர் ஆடி போயிட்டாரு. குச்சமே இல்ல. நான் சின்ன வயசு குழந்தையில இருந்து ஒரு பெரிய நடிகர்ன்றது பிரைஸ் வாங்கினேன்றத. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சர்டிபிகேட் எல்லாம் நான் ஷேர் பண்ணிருக்கேன். அதை நான் சொன்னாதானே மக்களுக்கு தெரியும். அதுக்கு பேர் தெரியப்படுத்துறதே இல்ல, தற்பெருமடா தற்கூரி. ஓகேங்களா? திறமையே இல்லாதாலும் நான் திறமையானாலும் சொன்னாலும் உலகம் அங்கீகரிக்காது. இப்பதான் கரெக்டா சொல்றேன். நீ திறமை இல்லாத அதே நாங்க அங்கீகரிக்க மாட்டோம். ஓகேங்களா? சோ எல்லா விஷயம் இருக்கு. உண்மை மட்டும்தான் ஜெயிக்கும், சத்தியம் மட்டும்தான் ஜெயிக்கும். சத்தியம் ஜெயிக்கும், ஆனா நீ ஒரு நாளும் ஜெயிக்க மாட்ட. நூத்துல ஒண்ணு ரெண்டு மாதிரி கேட்ட ப்ரோ. ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப்ல எல்லாம் நிறைய எந்த காலேஜ் நீ படிச்ச யாரு உங்களுக்கு தெரியும்? பதில் சொல்ல முடியாம ஸ்டாலின் மாதிரி தலையை மட்டும் மாற்றான் பாருங்க. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா ப்ரோ, அந்த மைக்கை வச்சு மூக்குலையே குத்து ப்ரோ. தர்பூசணி உடைந்து விட்டது. சார், இது பெய்டு ப்ரொமோஷனா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பெய்டு இல்ல, ஃப்ரீயாவும் வந்தான். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இந்த மேட்ச் என்ன டீம்னு தெரியாம சிரிச்சிட்டு இருக்கா. ஏன் வந்து பெரிய பெரிய நடிகர்களுக்கே நான் டஃப் கொடுப்பேன். இவன் நடிகர்களுக்கு டஃப் கொடுக்க மாட்டான், சோறு கொடுப்பான். சொல்லவா, நிறைய நம்ம மக்களே அதை ட்ரோல் பண்ணி போடுறாங்க. இவர் நடிச்சது நல்லா இருக்கு. அங்கேயே ஒரு குழி தோண்டி பதிச்சுங்க மேடம். பாருங்க, கஜினிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் உங்களை வச்சிருந்தா நல்லா இருக்கும்ன்றீங்களா? திவாகர் அப்பா போட்டிருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கே சிரிப்பு வராது? இன்னும் இல்ல, அதே கஜினி சீனை தான் விஜய் டிவில பண்ணேன். மக்கள் எப்படி அரண்டு போனாங்க அங்க இருக்கிற. ஆமா, ஏன் அரண்டு போனாங்கன்னா என்னடா மாசமா இருக்க பண்ணி இங்க வந்து நடிக்குது. ரீல்ஸ் எல்லாம் நீங்க ஃப்ரீயா இருக்கப்ப எடுத்து பாருங்க. அதுல ஆக்டிங் எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப நடிப்பும் தெரியல, டாக்டர் வேலையும் தெரியல, உன்னை என்ன பண்றதுன்னு எங்களுக்கும் தெரியல. பிரியா மாதிரி கத்துறான், பீவர மாதிரி கத்துறான். யார் தாய்வ வீட்டுல ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்கான்? பிக் ஃபேன் ப்ளீஸ் ஹாய் சொல்டா பொண்ணே.
ரீல் பண்ற நேரத்தில் ஹவுஸ் கிளீன் பண்ணிருக்கலாம். மலச்சிக்கல் பிரச்சனை போல. ஹாய்ப்பா, என்ன பேசலாம் நம்ம? நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த கம்போடியாக்கும் தாய்லாந்து வார் இதெல்லாம் பத்தி பேச முடியாது உங்ககிட்ட. தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பிபிடி. அவன் இன்னும் திருந்தல மாமா. பீட்டிங் லைட்டா. சரி, ஓகே. வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு பேர் எடுப்பேன்னு எனக்கும் தெரியாது, சூர்யா சாருக்கும் தெரியாது. அவருக்கு இப்போ வரைக்குமே தெரியாது. மரண கலாய் கலாச்சாலும் பல்ல காட்டது தருதல. தெரியும், பட் அதுக்கான விளக்கங்கள் வேணாம். தெரியும், he knows everything. உங்களுக்கு தேவைதானே, நீங்க தானே ஃபேமஸ் ஆக்குனீங்க, சாவுங்கடா. சாப்பிட்டு சூட்டுக்க போன இடத்தில் ஒரு ரீல். பண்ணி பீ தின்ற மாதிரி திங்கிறான் பாரு. என் கண்ணுல சிக்கனா அம்மனை கட்ட இழுத்துட்டு போய் நடு மூச்சு போட்டு பத்து அடிச்சு கொண்டு வருவேன். அல்லனா இல்ல ஆய் போலனா. மனித உருவில் காணப்படும் ஒரு அரியோகை உயிரினம். ஒரு டான்ஸ், ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. மயிறு மாதிரி இருந்ததுயா, மயிறு மாதிரி இருந்தது. கையில என்ன சொறி பிடிச்சிருக்கா டாக்டர்? சொல்லு சொல்லு திட்டம் என்ன? இது என்ன இது? அரே நீ அப்பா சொல்லுவது கஷ்டமா? குரங்க இவ்வளவு கேவலப்படுத்த கூடாது. பொத்தி பொத்தி வச்சதென்ன என்னென்னவோ இஷ்டமா? அந்த நாய்க்கு இந்த குரங்கு எவ்வளவோ பரவாயில்ல. அந்த பல்லு பொண்ணு பார்த்தாலே தெரியுது யாருன்னு. நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, அதுக்காக கவலையில நீ பாட்டுக்கு ட்ரெயின் முன்னால விழுந்து